அடிச்சுட்டு போயிருக்கான். இவனால தினமும் பிரச்சனை ஆகுது. கவர்மெண்ட் ரூல்ஸை மதிக்கிறது இல்ல. சென்னை அண்ணா சாலையில் உள்ள தர்காவில் நடைபெற்ற கந்தூரி விழாவில் தனிநபர் ஒருவர் தாக்கியதை கண்டித்து இஸ்லாமியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கந்தூரி விழாவின் போது தனிநபர் ஒருவர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. அவரை கைது செய்ய வேண்டுமென கூறி மற்றொரு தரப்பினர் போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இன்னைக்கு வந்துட்டு இங்க சந்தன கூட நடந்தது. மவுண்ட் ரோட் தர்கால, சென்னை மவுண்ட் ரோட் தர்கால சந்தன கூட நடந்தது. அங்கே நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் இவன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா இவனால பெரும் பிரச்சனையை தான் நாங்க சமாளிச்சுட்டு இருக்கோம். 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு இவனை வந்துட்டு எந்த ட்ரஸ்டிஸும் சப்போர்ட் பண்றது இல்ல. இன்னைக்கு வந்துட்டு எல்லாம் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க மாமாவை வந்துட்டு அடிச்சுட்டு போயிருக்கான். அவன்ட்டு அதுவும் போலீஸ்க்கு முன்னாலே தர்காக்குள்ள வந்துட்டு அடிச்சுட்டு போயிருக்கான் வித் த போலீஸ் செக்யூரிட்டி. அவன் அடிச்சுட்டு ஓட்டான். எங்க மேலயும் தாக்குதல் நடத்த வந்தான். அதுவும் இல்லாம 2 லட்சம் ரூபாய் ரான்சம் கொடுத்திருக்கான். அவன் யாருக்கோ இன்ஸ்பெக்டருக்கோ யாருக்கோ குடுத்திருக்கான். சரியா, அவங்க வந்துட்டு ரான்சம் வாங்கிட்டு இப்போதைக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. நாங்க நாளைக்கு பாத்துக்கிறோம் இதான் சொல்றாங்க. நாங்க வந்துட்டு பரம்பரை ட்ரஸ்டி சார். அவனுக்கு உரிமை இல்ல. அவன் ட்ரஸ்டின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு இந்த பில்லி சூனியம், இந்த மாதிரி ஏவல், இதெல்லாம் ஒரு தர்காவோட பொருள், ஒரு புனிதமான பொருளை வந்துட்டு பிசினஸா மாத்த பாக்குறான். சரியா, இங்க முத்தவல்லிக்கு ரொம்ப நாளா பிரச்சனை கொடுக்கறான். சரியா, ராவணா தர்காவுக்கு வரவங்கள அவங்க என்ன பண்றானாக்கா, இங்க தர்காக்குல இங்க பாவா இல்ல, என் வீட்டுலதான் பாவா இருக்காரு, இந்த சாமி வந்துட்டு அவன் வீட்டுலதான் குர்த்தனம் நடத்துறாருன்னு சொல்லிட்டு அங்க வர வச்சுட்டு சம்பாதிக்கிறான்.